ஒரு ஊரில் திறமையான சிற்பி ஒருவன் இருந்தான். அவன் செய்யும் சிலைகள் அவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் ஊர் மக்கள் அவனை மதிக்கவில்லை. எப்போது பார்த்தாலும் யாரிடமாவது பேசிக்கொண்டே இருப்பான். யார் கூப்பிட்டாலும் ஓடிச் சென்று உதவி செய்வான். இதனால் அவனை எல்லாரும் மலிவாக நினைத்தார்கள். மனம் உடைந்த அவன் ஒரு ஞானியைச் சந்தித்து, சுவாமி, நான் இவ்வளவு திறமையாக இருந்தும் மக்கள் என்னை ஏன் மதிக்கவில்லை என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, சாணக்கியரின் 10 சூத்திரங்களை உன் வாழ்க்கையில் கடைபிடி, மாற்றம் தெரியும் என்றார். அந்த 10 ரகசியங்கள் இதோ. 1. அளவோடு பேசு. அதிகம் பேசுபவன் வார்த்தைகள் மதிப்பற்றவை. தேவைப்படும்போது மட்டும் பேசு. 2. எப்போதும் கிடைக்காதே. தேன் அதிகமாக கிடைத்தால் அதன் இனிப்பு குறையும். நீயும் எப்போதும் எல்லாரும் கூப்பிடும் இடத்திலெல்லாம் இருக்காதே. 3. உன் திட்டத்தை ரகசியமாக வை. ஒரு செயலை முடிக்கும் வரை அதை யாரிடமும் சொல்லாதே. உன் மர்மமே உனக்கான மதிப்பைத் தரும். 4. தேவையில்லாத விவாதத்தைப் புறக்கணி. முட்டாள்களுடன் வாதிடுவது உன் நேரத்தையும் மதிப்பையும் அழிக்கும். அமைதியாக கடந்து போ. 5. உன் பலவீனத்தை மறை. உன்னைப் பற்றி எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் கொட்டிவிடாதே. உன் பலவீனம் தெரிந்தால் உலகம் உன்னை அடிமையாக்கும். 6. பழிவாங்காதே, விலகி நில். உன்னை அவமதிப்பவர்களிடம் சண்டையிடாதே. அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்தே டெலீட் செய். 7. திறமையை மட்டும் காட்டு. உன் கஷ்டங்களைச் சொல்லாதே. உன் சாதனைகளை மட்டும் உலகம் பார்க்கட்டும். 8. சுயமரியாதையே முக்கியம். உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதே. அங்கிருந்து வெளியேறுவதே உனக்கு கௌரவம். 9. உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்து. கோபமோ அழுகையோ மற்றவர்கள் முன்னால் நீ பலவீனமானவன் என்று காட்டிக்கொள்ளாதே. 10. உன் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்து. நீ உயரத்தில் வளரும்போது உன்னை புறக்கணித்தவர்கள் தானாகவே உன்னைத் தேடி வருவார்கள். கதையின் முடிவு, அந்தச் சிற்பி இந்த 10 வழிகளையும் பின்பற்றினான். யாரிடமும் அதிகம் பேசாமல் தன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினான். மக்கள் அவனைத் தேடி வந்தபோது, இப்போது எனக்கு நேரமில்லை என்று மென்மையாக மறுத்தான். சில நாட்களிலேயே ஊர் மக்கள் அவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கத் தொடங்கினார்கள். அவனது மதிப்பும் புகழும் விண்ணைத் தொட்டது. நீதி. நீ தேடப்படும் பொருளாக மாற வேண்டுமானால் முதலில் நீயே உன்னை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.